Good morning, students. Today we are going to see about 9th standard English memory poem, first unit, Stopping by Woods on a Snowy Evening by Robert Frost. Let's see the author first, Robert Frost. He was born in 1874 and he was died in 1968. He was an American poet. He is well known for his realistic description of rural life. He received 4 Pulitzer Prizes for poetry. He became a poetic force and he is also known as unofficial poet laureate of the US. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, Mending Wall, After Apple Picking. Now see the glossary. First, woods. Woods means forest. Second one, downy. Downy means soft and fluffy. Third one, flake. Flake means a small piece of snowflake. Next one, frozen. Frozen means in ice form. Next one, quare. Quare means strange. And next one, sweep. Sweep means to move swiftly. Now let's see the poem Stopping by Woods on a Snowy Evening by Robert Frost. First stanza. Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். த போயட் வாஸ் ரைடிங் டீப் இன்டு தி வுட்ஸ். ஸோ போயட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அந்த வுட்ஸ்னால் ஃபாரஸ்ட். ஓகேவா, அந்த ஃபாரஸ்ட் வழியாக அவரோட ஹவுஸ் மூலமாக அவர் ரைட் பண்ணி போயிட்டுருக்காரு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ ஹி வாண்ட்ஸ் டு நோ ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் தி ஃபாரஸ்ட். ஓகேவா, ஸோ ஆத்தர் வந்து அந்த ஃபாரஸ்ட்டோட ஓனர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஹி சேஸ் தட் த ஓனர் மஸ்ட் லிவ் இன் எ ஹவுஸ் நியர் த வில்லேஜ். ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஸோ இந்த ஃபாரஸ்ட்டோட ஓனர் வந்து கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வில்லேஜில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹி வாஸ் ட்ராவலிங் இன் டு ஹிஸ் வுட்ஸ் அண்ட் த ஓனர் டிடன்ட் நோ அபவுட் தி ஆத்தர்ஸ் ட்ராவல். ஸோ இந்த ஓனருக்கு கண்டிப்பாக இந்த ஆத்தர் வந்து இந்த ஃபாரஸ்ட் வழியாக நடந்து ரைட் பண்ணி போயிட்டுருக்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரியாது. இந்த ஃபாரஸ்ட் வந்து ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆத்தர் வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு நின்று இந்த வுட்ஸை ரசிச்சிட்ருக்காரு, வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த ஓனருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Now let's see the second stanza. My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். அந்த போய்ட்ஸ் லிட்டில் ஹார்ஸ். ஓகேவா, ஸோ அவர் அந்த போய்ட்டோட லிட்டில் ஹார்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணோம். ஏன் அப்படின்னா இந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த காட்டுக்குள்ளே நடு காட்டுக்குள்ளே, ஸோ அதுவும் இங்கே இருக்கக்கூடிய லேக்கெல்லாம் ஃப்ரோசனாக இருக்குது. ஸோ ஐஸ் கட்டி மாதிரி வரைஞ்சி போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி யாருமே இல்லாத இந்த காட்டுக்குள்ளே எதுவுமே ஒரு ஃபார்ம் ஹவுஸும் எதுவுமே இங்கே இல்லை, இந்த இடத்துல வந்து நின்று இருக்காரே அப்படின்னு சொல்லி அவரோட ஹார்ஸ் வந்து கண்டிப்பாக அது ஸ்ட்ரேஞ்சாக தான் திங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா, ஸோ இந்த இதுதான் வந்து அந்த இயர்லேயே ரொம்ப டார்க்கஸ்டான ஈவினிங்காகவும் இருக்குது. ஸோ இங்கே யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வந்து இந்த ஆத்தர் வந்து இங்கே நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட லிட்டில் ஹார்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Now let's see the third stanza. He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸால் அதுக்கு முன்னாடியே அந்த ஹார்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அண்ட் அந்த ஆத்தர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, மெய் மருந்து அந்த வுட்ஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால் இந்த ஹார்ஸ் வந்து அவரோட ஓனரோட இன்டென்ஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹி கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் பெல்ஸ். ஹார்னஸ் பெல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த குதிரையிலலாம் வந்து பட்டையாக சைட்லலாம் இருக்கும் இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த காற்றை இழுக்கிறதுக்காக. ஸோ அதுதான் வந்து ஹார்னஸ் பெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து அதனோட ஹார்னஸ் பெல்ஸை வந்து ஷேக் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா அதனோட ஓனரோட இன்டென்ஷனை. ஓகேவா, ஸோ அவரோட அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்காக அது அந்த சவுண்டை கொடுக்குது பை ஷேக்கிங் ஹிட்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுவும் எப்படி கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னா டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். ஓகேவா, ஸோ அங்கே ஏதாவது தப்பு நடந்துச்சா, நம்ம ஏதாவது வழி மாறி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர்கிட்ட கேட்குற மாதிரி அது இருக்குது. அது அந்த ஹார்னஸ் பெல்ஸை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, the only other sounds the sweep
ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். ஸோ அங்கே வந்து வேறு எந்த ஒரு சத்தமுமே கேட்கவே இல்லை. ஓகேவா? ஸோ அங்கே என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னா அந்த விண்டோட ஸ்வீப் சவுண்டும் அண்ட் அந்த ஸ்னோ ஃபால் ஆகக்கூடிய அந்த சவுண்டு மட்டும்தான் அங்கே கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி fourth stanza. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the woods are lovely, dark and deep. அந்த ஃபாரஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப டார்க்காக அண்ட் டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்தர் வந்து இங்கே என்ன பண்ண முடியாது, ரொம்ப நேரம் அந்த ஃபாரஸ்ட்டோட பியூட்டியை அட்மையர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யூ கேனாட் ஸ்பெண்ட் மோர் டைம் டு அட்மையர் த பியூட்டி ஆஃப் தி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா ஹி ஹாஸ் மெனி இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் டு அச்சீவ் இன் லைஃப் பிஃபோர் இட் கம்ஸ் டு அன் எண்ட். ஓகேவா? ஸோ அவரோட லைஃப்பில் அவருக்கு சில இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் இருக்குது அவரோட லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹி ஹாவ் டு அச்சீவ் ஹிஸ் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல அந்த ஸ்லீப் அப்படின்றது அவரோட டெத்தை டினோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் லைஃப்பில் அவர் என்ன பண்ணணும், அவரோட கோல்ஸ் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் எல்லாத்தையும் அவர் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவரோட டேபிள் முன்னாடி இந்த லாஸ்ட் 2 லைன்ஸை நல்லா போல்டாக எழுதி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் ராபர்ட் ஃப்ராஸ்டோட இந்த லாஸ்ட் 2 லைன்ஸு அவருக்கு அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஸோ இந்த இது வரைக்கும் லாஸ்ட் இயர்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 5 லைன்ஸை மட்டும்தான் நீங்கள் மெமரி போயமாக படிச்சிருப்பீங்க. அண்ட் நான் இப்போ 9th வந்துட்டீங்க இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யூ ஹாவ் டு மெமரைஸ் த ஃபுல் போயம் அப்படின்னு. ஓகேவா? தேங்க்யூ மேம்.